மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் கடைசி நாளில் நமக்கு வந்து நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே, இந்த வருடத்தில் 6 மாதங்களை கடந்து வர என் தேவன் கிருபை பாராட்டினதுக்காக வந்து நன்றிகள் தெரிவித்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த 6 மாதங்களும் கர்த்தர் நடத்தி வந்த தயவை நினைச்சு, ஆண்டவரே நீர் நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்திருப்போம் சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கே ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எனக்கு என்னை மன்னிக்க ஆண்டவரே, ஒரு விசை என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ரிமந்தனி யோகல பூஷபலத ரந்தனி கடமானது அப்பா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்படி சமூகத்தில் வருகிறோம். அப்பா ஒரே குடும்பமாய் நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒரு மனதோடு ஆராதிக்கும்படியா இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் ஆண்டவரே அப்பா நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே குறைவில்லாத வாழ்க்கையை நேர்களுக்கு தரும்படியாய் ஒவ்வொரு நாளில் பேர் சொல்லி அழைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரும்படியா இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த பாவங்களோ ஆண்டவரே எந்த ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்திருந்தோம்னா இப்போ ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொருத்தர் மீதும் தெளிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துவீராக. இங்க வந்திருக்கிறவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு என் தேவனுடைய கரகத்தை ஆண்டவரை காணும்படியான தயவனையும் கொடுக்க முடியாது என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2 மணி நேரமும் கர்த்தருக்கு ஆண்டவரே மகிமை உள்ள ஆராதனையை நாங்கள் செலுத்தவும் ஆண்டவரே வேத வாக்கியங்களிலே உள்ள வார்த்தையின்படியே நாங்கள் நடந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்காங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே வாஞ்சையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எனக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்று காத்துக் கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையில ஒரு அற்புதம் செய்யபடியா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரை கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருக்கிறதுக்காக என்னுடைய இருதயத்தை சிறப்படுத்தும்படியாய் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை நாங்கள் செய்ய என் தேவன் கிருபை கொடுக்கும்படியா என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவருக்கு நன்றி பாடல் பாடல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு துதி பலிகளை செலுத்துவோமா? எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடு. நன்றி பாடல் பாடு.
நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உயர்த்துகிறோம். எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, ஆயிரம் 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 நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த ஆண்டவரே, அந்த நன்மைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய குடும்ப வாழ்க்கை நீர் ஆசீர்வதித்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் எங்களை பாதுகாத்துக் கொண்ட தேவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளில் எல்லா தீமைக்கும் விலக்கி எங்களை காத்துக்கொண்ட தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஷபலதரந்தனி கடவலது ரேகலமா ஷபலதரந்தனி கடவலது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா.
நின்றவண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 2வது அதிகாரம். பிரதர் ஜோஷா வந்து அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 2. ஜாதிகள் கொண்டிருந்த ஜனங்கள் ஒருதா காரியத்தை சிந்திப்பார்கள். அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இருப்பு போல அவர்களை நோக்கி, உயர்கலத்தைப் போல அவர்களை உடைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். பயந்துடனே கர்த்தருக்கு நடிக்கத்துடனே கழிவுறும். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்ல முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். சிறு பிள்ளைகள் வந்து நம்ம ரிவர்ஸ் சொல்லுவோம். Psalm 1 verse 4 and 5. Not so wicked. They are like chaff that blow away. The wicked will not stand in judgment, nor the sinners in the assembly of the righteous. Oh, praise the Lord, may the Lord, I should put all the nonsense. The Lord is my shelter, I shall not want. He shall make me to lie down in green pastures. He leads me beside the still waters. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளும். இந்த காணிக்கைக்காக நம்ம செபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த காணிக்கை ஆண்டவரை கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன்களில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த கடன்கள் மாறச் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவ நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இப்பொழுது சிஸ்டர் செல்வி அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தரை கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். கர்த்தரே
26 ஜூன் மாதத்தில் சிஸ்டர் மரியா சோபனா அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடின 26 கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமானது ஆதியாகமம் 24 60 ஆண்டவர் வாக்கு தத்தமாய் கொடுத்தார். எங்கள் சகோதரியை நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அவங்க பண்ணுகிறோம். 2 ஜூலை மாதத்தில் சிஸ்டர் ஷர்மி அண்ட் பிரதர் லெனின் அவர்கள் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமானது சங்கீதம் 85:12 ஆண்டவர் வாக்கு தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கடந்த வாரத்தில் லிவிங்க்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஆமாம், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஒரு மனதோடு நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்ம செபிப்போம். பாஸ்டர் அதற்காக செபிக்கக்கூடிய கேட்டுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இம்மட்டும் ஆண்டவரே உம்மை பாடி துதிக்க நீங்கள் கொடுத்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, இந்த வாரத்தில் ஆண்டவரே நேற்று தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடின அருமையான மகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினபடியே ஆண்டவரே அப்பா மகளை அதிகமாக நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, பின்னு பிரதருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, மகனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்று ஆண்டவரே. மகனுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீங்க நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். விசேஷமா இந்த நேரத்தில் லியோ உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிள்ளைக்கு உங்களுடைய ஞானத்தினால நீங்க நிரப்புங்க ராஜா ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாய் நீர் மாற்றி தருகிறதுக்காக நன்றி. நல்ல படித்து நல்ல நிலைக்கு வர ஆண்டவரே மகனுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த குடும்பத்தை முற்றிலுமா இந்த கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த ஆண்டவரே இந்த குடும்பத்தை புத்தியாய் ஆண்டவரை கட்டி எழுப்பும்படியான கிருபைகள் ஆண்டவரே மகளுக்கு நீங்க கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாளை காண்கிற ஆண்டவரே ஷர்மியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே. மகளை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மகள் கையிட்டு செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள்லயும் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு நீர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை ஆண்டவரே நீங்க நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகளை நீர் ஆசீர்வதியும், பிரதர் ஆசீர்வதியும், பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சேர்ந்து இருக்கும்படியான வாசல்களை அப்பா நீங்க திறந்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் ஆண்டவரே ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்க ராஜா ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்துல விதைத்து அந்த காணிக்கை உடைய காலத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு இருந்ததுல இருந்து உமக்கென்று விதைத்திருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. பிள்ளைகளை 1000 மடங்கு நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. இந்த நேரத்துல விசேஷமாய் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடன் பாரங்கள் நீங்கி ஆண்டவரே பிள்ளைகள் விடுதலையோடு ஆண்டவரே வாழும்படியான வாசல்களை நீங்க திறக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற மகனை நீர் மறைத்து ராஜா நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே அப்பா. மகனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் அப்படியே இருதயத்தில் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7, 8, 2 வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையில் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு உயர்த்துகிற தெய்வம். ஆமென். நம்ம அந்த தேசத்தில் நம்ம வரும் பொழுது ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கலாம், இல்லை இப்போ தான் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளுக்கு எவைகள் கிடைக்கலையோ
அவைகளை நமக்காக அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் என்ன வாக்கு பண்ணுகிறாரோ அந்த வாக்கை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால நம்முடைய வார்த்தை இன்னைக்கு வாஸ்தவம் இல்லையா, அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒருவனை தாழ்த்தவும் செய்கிறாரு, ஒருத்தனை உயர்த்தவும் செய்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்த்தோம். அதுல 8வது வசனத்துல அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு சாதாரண ஏழையை கூட ஆண்டவர் பணக்காரனாக மாற்ற முடியும். நம்ம கடந்து வந்த பாதைகளிலே ஒருவேளை அநேக ஜனங்களே, அப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆண்டவரோட பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாட்சியை நான் கேட்கறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒரு சின்ன ஒரு ஷாப் ஆரம்பித்த ஒரு மனுஷன், ஒரு பலசரக்கு வியாபாரம், ஒரு சின்ன கடை போட்டு ஆரம்பித்த ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரத்தில் 5 மணி நேரம் தான் தூங்குவார். எல்லா நேரமும் கடையில் இருப்பார். அந்த மனுஷனுக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஒரு லாஸ் வந்துச்சு. இந்த லாஸ் எப்படி வந்ததுன்னு பார்க்குறது அவர் யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அவர் தேம்பி அழுகிறார். தான் குடும்பத்தை பார்க்கறதுக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அழுகும் பொழுது அவரிடத்துல போய் சொன்னாங்க, அவரும் கிறிஸ்தவ மனிதர் தான். அவரிடத்துல சொன்னாங்க, ஒரு ப்ரேயர் மீட்டிங் தூத்துக்குடியில் ஒரு நம்ம மோகன் சிலாசாஸ் அவர்களுடைய ப்ரேயர் மீட்டிங்கை சொல்லி நீ அங்கே போ, அங்கே ஜெபிப்பாங்க, அநேகர் அன்றைக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, நீ ஜெபிக்கிற இடத்துக்கு போ என்று சொல்லி அவர் அனுப்புனாங்க. அந்த மனிதர் அங்கே போனார். அவரிடத்துல கேட்டாங்களாம், நீ ஆண்டவரிடத்துல எத்தனை நேரம் நீ செல்ல விடுகிறாய் என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் முன்னாடி என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட அவர் சபைக்கு போவதில்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு டைமே கொடுக்கறதில்லை. அவர் போகிறது எல்லாமே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த கடையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை நடத்தி எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். வேலைக்கு போகும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம நல்லா எல்லா வேலையும் கரெக்டாக நம்ம செஞ்சிடணும், எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. இதுதான் நம்ம எல்லாருமே நினைக்கிறது. இன்னொன்று, நம்மளுக்கு உயர்வு, பதவி உயர்வு வரணும், இன்க்ரிமெண்ட் வரணும், போனஸ் வரணும். எதுக்காக? நம்ம எல்லாத்தையுமே குடும்பத்தை நடத்துறதுக்காக, எல்லாவற்றையும் சரியாக நம்ம பார்த்து கொள்வதற்காக, கடன் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக நம்ம நினைக்கிறது உண்டு. அதே போல் அந்த மனுஷன் நினைச்சு லாஸ் ஆனவுடனே அவர் தேவி அழுது தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி அழுததே கிடையாது. அவர் அப்படியே அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு, நான் ஏன் ஒரு தடவையாவது ஆண்டவருக்கு ஒப்புக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் கடை திறக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் சபைக்கு நான் கரெக்டாக வந்துடுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தார். ஒரு ஏழை மனிதர், மிகவும் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி முதல் முறையாக ஒப்பு கொடுக்கிறார். அவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்த மனுஷன் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனார். அதே கடையை மறுபடியும் தொடர்ந்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் அவர் அந்த இடத்துல லீவை கொடுத்துட்டு ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் அதிகமாச்சு. அந்த கடையில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த சுற்றி இருக்கிற கடைகளில் இருந்த எல்லா கடைகளையும் எல்லாரும் மூவ் பண்ணி வேற இடத்துல மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க பட்டணங்களுக்கு. ஆனால் இந்த மனுஷன் இருக்கிற கடையை சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் இப்போ இருக்க ஆரம்பிச்சாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே இவர்கிட்ட பலசரக்கு கடை சாமான்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அவருடைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சாரு. அவருடைய கடன்கள் மாறிச்சு. அவர் ஒரு கடையில் இருந்துகிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு கோடிக்கணக்கில் அவருக்கு சொத்துக்களை சேர்க்க ஆரம்பித்தார். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஏழையான மனிதன், கடனில் இருந்து உடைக்கப்பட்டு ஒன்றுமில்லாத ஒரு மனிதன் எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஒப்பு கொடுத்து தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தானோ, ஒரு நாளைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்து 1 மணி நேரம் கடை திறந்து வைன்னு சொன்னால் கூட தன்னை திறந்து கொடுக்க வைக்க மாட்டேன், அந்த ஒரு நாள் ஓய்வு நாள் நான் ஆண்டவருக்காக தான் அவர் கொடுப்பேன்னு ஒப்பு கொடுத்தாரு. அந்த கடன்கள் மாறியது. அவருடைய வாழ்க்கையில் கோடிக்கணக்கான சொத்துக்களை ஆண்டவர் கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடன்களை மாற்றுகிறது மாத்திரம் அல்ல, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், அதிலும் மேன்மையாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்த வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்போ அந்த மனுஷன் ஒரு ஏழ்மையிலிருந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர் எடுப்பாருன்னு அவர் கூட நினைச்சு பார்த்தது இல்லையா? அது மிகுந்த சாட்சியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கு என்று அவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் அதே போல சுற்றி அநேக சாட்சிகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமாம், ரெண்டனுடைய வாழ்க்கையில் அவருடைய கடன்கள் எல்லாவற்றையும்
ஜானிஷா சிஸ்டர் வந்து இங்கே சாட்சி சொல்லணும். கடன்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இது எல்லாமே ஆண்டவர் கொடுக்குற கிருபை. அவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்பெல்லாம் ஒரு உண்மையாக நம்ம தேடி போகிறோமோ, நம்ம வெட்கப்படுத்தாமல் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை பார்த்து பார்த்து செய்கிற ஒரு உன்னதமான ஆண்டவரை நீங்கள் நான் ஆராதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அந்த யூஏயில் ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிச்சிருக்கலாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே இல்லாமல் நம்ம கஷ்டத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதை காட்டிலும் உன்னதமான நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போவார். உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போகிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம என்னுடைய வாழ்க்கையிலையும் அதே போல செய்தால் இங்கே இருக்கிற அநேகருடைய சாட்சி மதுவாக கூட இருக்கலாம். வரும்போது வெறுமையாக தான் வந்தோம், அப்புறம் கல்யாணம், காட்சி, பிள்ளைகள், நல்ல வேலை, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்னு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் போகிறாரு. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தினுடைய உன்னதம் என்ன, நமக்குள்ள எதை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒரு நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் எப்போ நம்ம தேடி வர்றாங்களோ அவங்களை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, தம்மை அண்டி வருகிற பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது உண்டு. ஆனால் நம்மிடத்துல என்ன உண்டு, அதை என்ன தேவையை ஆண்டவர் பார்த்திருக்கிறார் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதே போல வசனத்துல சங்கீதம் 75:7 எடுத்து வாசித்தோம்னா, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப உயர்வுன்றது நீங்க தலைகீழ நின்னாலும் நம்மளால சம்பாதிக்க முடியாது. உயர்வு கர்த்தரால மட்டும்தான் வரும். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் உங்களை உயர்த்த முடியும். அப்போ ஒரு நல்ல வேலையை யாரால் கொடுக்க முடியும்? ஆண்டவரால் தான் கொடுக்க முடியும். ஃபெயிலியரை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். எப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் வருதோ, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உடைக்கப்படுகிறோமோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை நம்ம கைவிட்டாரோ நம்ம நினைக்கணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை வெட்கப்படுத்தாத தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அப்போ ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கிறது தாழ்மை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம காலத்தை தூக்குற அளவுக்கு இங்கே யாருமே நம்ம பெரிய ஆளுகள் கிடையாது. நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க தான். ஆண்டவர் நேசிக்கிற பாத்திரம் தான் நம்ம எல்லாருமே. ஆண்டவர் நேசிக்கிற பாத்திரத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு குவாலிட்டி தாழ்மை. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் தாழ்மையாக இருந்து கொள்ளும் பொழுது அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ நம்ம தாழ்மையை பார்க்கும் பொழுது லூக்கா 18வது அதிகாரத்தில் 10லிருந்து 14 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14 முடிய ஒரு வசனங்களை நம்ம வாசிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இது இயேசு சொன்ன காரியம். இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். தாழ்மையை குறித்து ஆண்டவர்களை சொல்லிட்டு இருக்கிறார். 2 பேர் ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறாங்க. ஒரு ஆள் பரிசேயன், இன்னொரு ஆள் ஆயக்காரன். ஆயக்காரன்றவங்க அந்த காலத்தில் அவங்களுடைய தொழிலை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ பரிசேயன் சொல்கிறான், நான் விபச்சாரக்காரனோ இல்லை வேசித்தனம் பண்ணுறவனோ மற்றவனை போல பாவம் பண்ணுற வாழ்க்கையில் நான் வாழலை. இந்த ஆயக்காரன் பக்கத்தில் நிற்கிறான். அந்த ஆயக்காரனை பார்த்துட்டு, இவனை போலவும் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அது போக நான் உபவாசமும் பண்ணுறேன், சமபாகமும் கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி
தான் என்ன செய்கிறானோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் தன்னுடைய இருதயத்தில் அது மேட்டிமையாய் அந்த நினைத்து கொண்டிருந்தான். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸாக நான் இருக்கேன், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை எல்லாத்தையும் நான் செய்கிறேன். வேதத்தின் அடிப்படையில் நான் என்ன வேணும், உபவாசம் இருக்கணும் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் உபவாசம் பண்ணுறேன், தசம பாகம் கொடுக்கணும்னு வசனம் சொல்லியிருக்கு, நான் தசம பாகம் தவறாமல் நான் கொடுத்துட்றேன். அதனால நான் ஆண்டவருக்கு க்ளோஸாக இருக்கிறேன்னு அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி ஆயக்காரன் சொல்கிறான், தன்னுடைய கண்ணை வானத்துக்கு நேரம் ஏறெடுக்கிறது கூட துணிச்சல் வரல. அவ்வளோ தாழ்மையாக பாவியாகிய என் மேல் ஆண்டவரை கிருபையாகணும்னு சொன்னான். அவன் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தல் ஆண்டவர் பார்க்கிறார். இவன் அல்ல அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். வசனம் தான் சொல்லி உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்கிறோம், நம்ம இந்த இடத்துல நின்னாலும் நம்ம வீட்டில் நின்னாலும் சரி, என்ன இருதயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கின்றத கூட, அந்த இருதயத்தில் ஆழத்தில் என்ன வார்த்தை இருக்கின்றத கூட ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ இங்கே ஆயக்காரனை பார்த்த கர்த்தர் தன்னை தாழ்த்தினவனை ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்லி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தன்னை முற்றிலுமாக அவன் தாழ்த்தி அவன் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக சங்கீதம் 40வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பயங்கரமான குழிவிலும் உளையான சேற்றிலும் இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது தாவீது. ஃபஸ்ட்டு அந்த வசனத்துக்கு மேலே ஒரு வசனம் இருக்கும், அதை வாசிங்க. இல்லை அந்த வசனங்களுக்கும் அந்த அதிகாரத்துக்கும் நடுவில் ஒரு பிராக்கெட், அது தாவீது எழுதின சங்கீதம். அவன் என்ன செய்கிறான், தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறான். தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீதை தெரியாதவங்க யாருமே இல்லை. தாவீது ஒரு ஆட்டு இடையனாக இருந்தவன். அவன் ராஜாலாம் கிடையாது, ஒரு ஆட்டு இடையனாக இருந்தவன். அவன் சகோதரர்கள் மிலிட்ரியில் இருந்தாங்க, அங்கே இருந்த இராணுவத்தில் இருந்தாங்க, சிப்பாய்களாக இருந்தாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை. இவன் தன்னையே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையை சொல்கிறான். நான் உளையான சேற்றில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் வாழ்க்கையில் அவன் தன்னை தாழ்த்தி சொல்கிறான், நான் உளையான சேற்றில் இருந்தவன் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய அடிகளை நீ உறுதிப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். அவன் ஒரு சாதாரண ஆட்டு இடையனாக இருந்த பொழுதிலும் ஆண்டவர் அவனை வேர் பிரித்து அந்த ஆட்டு மந்தைகளுக்கு இடையிலிருந்து மெய்ப்பனாக இருந்தவனை எடுத்து அவன் தேசத்தை ராஜாவாய் ஆண்டவர் உயர்த்தினான். இந்த தாழ்மையின் காரியமாய் அவனுடைய இருதயத்தில் அவன் எப்போ அங்கே இருந்தாலும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவரை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பான். எப்பவும் அவன் அப்படி இருந்ததுனால ஆண்டவர் அவனை வேர் பிரித்து எடுத்தார். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மனுஷன் பார்க்குற விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 17வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தாவீது தன் வீட்டிலே வாசமாக இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்திலே இருக்கிறது எல்லாம் செய்யும் தேவன் மோடி இருக்கிறார் என்றான். நல்லா கவனிங்க, 2 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி வசனத்திலே பார்க்குறோம். நாத்தான் இருக்காரு தீர்க்கதரிசி, அங்கே ராஜா இருக்கிறாரு, யாரு? தாவீது இருக்கிறார். இப்போ தாவீது சொல்றாரு, கேதுரு மரத்தினால கட்டப்பட்ட வீட்டில் நான் இருக்கேன்ப்பா, எல்லா வசதியோட நான் இருக்கேன், ஒன்றுமே இல்லை, ஆனால் இப்போ வசதியாக இருக்கேன், நான் யார்? தேசத்துக்கே ராஜா. ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே கிடக்குதுன்னு சொல்கிறான்னா, உடன்படிக்கை பெட்டியோ தரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அது என்ன அங்கேயே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனையோட சொல்கிறான். அப்போ நாத்தான் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உன்னுடைய இருதயத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீ செய்யும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை.
இது தேவனுடைய வார்த்தை கிடையவே கிடையாது. மனுஷனாக இருக்கிற நாத்தான் தன்னுடைய ராஜாவுக்கு, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தன்னுடைய இருதயத்தில் ராஜாவுக்கு அவர் சாதகமாக நீர் என்ன நினைக்கிறீரோ அதை நீர் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஆண்டவர் அந்த ராத்திரியிலே நாத்தானை கூப்பிட்டு சொல்கிறாரு. அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். 7, 8 அந்த 2 வசனம் ரொம்ப முக்கியம். நிறைய சொல்லியிருப்பாரு. அந்த 7வது வசனமும் 8வது வசனமும் முக்கியம். நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வசனத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் 7வது வசனத்தில் அவர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது. அவனுக்குன்னு ஆண்டவர் சொல்றார். நாத்தான்கிட்ட சொல்லி விடுறாரு, அவன் தேவனுக்கென்று உடன்படிக்கை பெட்டி கீழே கிடக்கிறத ஒரு ஆலயம் கட்டி, நான் வசதியாக இருக்கிறேன், இப்போ ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கும் பொழுது, இப்போ நாத்தான் சொல்றது ஒரு மனுஷனாக இருந்து அவன் சொல்கிறான், மாம்சத்தில் சொல்கிறான். தன்னுடைய ராஜாவின் இடத்துல பேசுறதுனால அவன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்காம சொல்றது, நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீரோ அதெல்லாம் செஞ்சிடும் அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவருடைய சித்தமோ நோக்கமோ அவைகள் அல்ல. ஆண்டவர் நாத்தான் இடத்துல அந்த ராத்திரியில அவர் பேசும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நல்லா கவனிங்க, ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, அந்த இடத்துல உன்னை வேறு பிரிச்சுட்டப்பா. நீ ஆட்டு மந்தைக்குள்ள கிடந்த ஒரு மேய்ப்பனாதான் கிடந்த, ஆனா உன்னை நான் அந்த இடத்துல இருந்து எடுத்து இந்த தேசத்துக்கு நான் ராஜாவா வச்சிருக்கிறேன். 8வது வசனத்துல, நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கி. அப்போ எங்கெல்லாம் போனானோ, சத்துரு எங்கெல்லாம் இருந்தாங்களோ அவர்களை கர்த்தர் அவர் நிர்மூலமாக்கினார் என்று சொல்லி வசனத்தில் சொல்லப்படுகிறது. பூமிகளில் இருந்த பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இப்போ என்ன சொல்றாரு, இந்த பூமியிலே எந்த நாமத்திலாம் பெரிய நாமம் இருந்துச்சோ அதே போல தாவீதே உன்னோட நாமத்தை நான் கொண்டு போய் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம், உன்னுடைய பிள்ளைகளில் ஒருத்தன் அந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன் ஆண்டவர் அவனுடைய கரத்திலிருந்து அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதிக்கலை எல்லாருக்குமே தெரியும். அவனுடைய கரத்தில் இரத்த பலிகள் இருந்தபடியினாலே ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததியில் உன்னுடைய பிள்ளைக்கு நான் பிதாவாக இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாக இருப்பான், நான் இருந்து எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ உன்னுடைய கரத்தினாலே ஆலயம் கட்டப்படவில்லை. நாத்தான் என்ன சொன்னார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க ராஜா அப்படின்ட்டார். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை. நீ ஆட்டு இடையனா இருந்த, உன்னை வேறு பிரித்து எடுத்தேன், நீ ஆட்டு மந்தைக்குள்ள தான் கிடந்த, உன்னை அங்கேருந்து நான் எடுத்து உன்னுடைய சத்துருக்களை எல்லாவற்றையும் நான் நிர்மூலமாக்கி இந்த தேசத்தில் அந்த பூமியிலேயே பெரிய நாமங்களில் ஒரு நாமமாக உனக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னேன். ஒரு உயர்வை, ஒரு பேரை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன் தாவீதே, உனக்குன்னு நான் வீட்டை கட்ட போகிறேன், உன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை நான் எடுத்து அவனுக்கு பிதாவாக நான் இருப்பேன், அவனுக்கு குமாரனாக இருப்பேன், அவன் குமாரனாக இருப்பான், அவன் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 16, 17 தாவீது சொல்றதை நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாத்தான் போய் தாவீதின் இடத்துல சொன்ன பிறகு தாவீது செய்த காரியம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்த கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரையும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவரை நல்லா புரிந்து கொண்ட தாவீது, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நன்றாய் புரிந்து கொண்ட தாவீதாய் அந்த இடத்துல இருக்கான். நீங்களும் நானும் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கலாம். நம்ம பெரிய ஆளுகளாக கூட வசனங்களெல்லாம் A to Z முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் ஒப்புக்கிற அளவுக்கு ஆளாக இருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்ததான ஆழமான ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு தெரியலன்னா நீங்கள் வசனத்தை மட்டும் ஒப்பிச்சு ஒரு பிரயோஜனமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அவர் எல்லாவற்றிலையும் நமக்கு உச்சிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு ஆண்டவர்.
அவனுக்கு நல்ல ஸ்தானத்தையும் கொடுத்தாரு, ஒரு பேரையும் கொடுத்தாரு. அவனுடைய சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கினார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அவர் ஏழ்மையில் இருந்தவன், ஒரு ஆட்டு இடையனா இருந்தவன். இப்போ தாவீது சொல்றான், இன்னும் உங்களுடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது. இப்போ நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ இதெல்லாம் கூட கொஞ்சம் தான் அப்படின்ற அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சொல்றான். அடுத்ததா என்று தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரத்தில் இருந்தும் இருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியில் மனுஷனாக பார்த்தீர். ஆண்டவர் அவனை எப்படி பார்க்கிறாருங்கிறதே இப்போதான் அவன் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவருடைய கருத்தில் போய் சொல்கிறான், ஆண்டவரே நீர் இவ்வளவு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறேன், நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, என் வீடு ஏமாத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீ செய்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்வைக்கு இதெல்லாம் உம்முடைய பார்வைக்கு இது கொஞ்சம் காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறத பார்க்குறோம். ஒரு இடத்துல தாழ்மையில் இருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவர் உயர்த்துகிறார். அப்போ நிறைய பேர் ஆண்டவரை மறந்து ஓடுகிற இந்த காலகட்டத்தில் தாவீது ராஜாவான பிறகும் ஆண்டவர் எப்படி தன்னை பார்க்கிறார் என்பதை உணர்ந்தவனாய் அப்பொழுது தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நான் ஏமாத்திரம் ஆண்டவரை, என் வீடு ஏமாத்திரம் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுத்தான். அதனால தான் இம்மட்டுமும் தாவீதுன்னு இன்னைக்கும் நம்ம சொல்கிற அளவுக்கு அவனுடைய நாமத்தை, அவருடைய பேரை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அடுத்ததாக பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 8லிருந்து 11 வசனங்களை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்கள். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நல்லா கவனிங்க, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். நல்லா கவனிங்க, அவருடைய கீழ்ப்படிதல். இயேசுவை காட்டிலும் மேலானவங்களாம் நம்ம யாருமே கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய தேவனுடைய குமாரன். அவர் சொல்றாரு, என்னட்ட நீ வரும் பொழுது நீ பிதாட்ட வந்துட்டேன்னு சொல்றாரு. பிதாவை ஒருவனும் கண்டதில்லை, நீ என்ன பார்க்குறேன்னா பிதாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். நீ என்ன ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன். அவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து கொடுத்தார் இயேசுவை. இயேசு மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி வசனம் சொல்லுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. எப்படி உயர்த்துறாரு? அவர் உயர்த்துகிற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய கரத்தில் மட்டும் நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வல்லமையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய பக்கத்தில் நிற்கிறவங்களா, எவ்வளோ உயர்வு வந்தாலும் அதே சூழ்நிலையில் ஆண்டவரை உயர்த்துகிற பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம்னா, நம்மை தாழ்த்தி உயர்த்துறோம்னா ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். நம்ம தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்ற காலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ அங்கே உயர்வு வருகிறது. பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஏற்ற காலம் என்று சொன்னால் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் சரியாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிறைய நேரங்களில் நம்ம அழுது புலம்ப பொழுதெல்லாம், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது ஆண்டவரே, ஏன் என்னை பார்க்காம விட்டுட்டீங்க, என்னை கைவிட்டுட்டீங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அந்த இடத்துல நீங்கள் நொறுக்கப்படுற இடங்கள்ல எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எல்லா இடத்துலையும் எவ்வளோ அவமானங்களை சந்திக்கிறீங்கன்றதை ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை வெக்கத்துக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஏற்ற காலம் வரும் வரையிலும் அவர் காத்திருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஓடாமல்
புலம்பிக்கிட்டே அந்த இடத்துல நிற்காம அந்த ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருப்பதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நான் எப்படி பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிறது? யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து காட்டினான். ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை அவன் செய்தான். தன்னுடைய குடும்பத்தை அவனுக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தை சொல்லும் பொழுது கூட யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சொந்த சகோதரர்கள் கூட அவனை ஏற்றுக்கொள்ள முடியலை. அடுத்ததா அவனுடைய பெற்றோர் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. எல்லா அறிக்கட்டுகளும் என்னுடைய அறிக்கட்டுக்கு முன்பதாக விழுந்து என்னை வணங்கினது என்று சொல்லும் பொழுது அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருந்தாங்க. அடுத்த ஒரு சூழ்நிலை வந்துச்சு யோசேப்புக்கு. யோசேப்பை கொண்டு போய் குழியில் போட்டாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக யோசேப்பு பார்த்த பெரிய ஒரு காரியம், அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் தான் அவனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு போயிருக்க முடியும். அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான மகன். ஆனால் இப்போ அவனை கொண்டு போய் அடிமையாக கொண்டு போய் விற்கிறாங்க. இப்போ எங்கே போகிறான்? எகிப்து தேசத்துக்கு உள்ளே நுழையிறான். அவன் நுழைஞ்ச விதம் எப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அவன்கிட்ட ஒரு பேரை மட்டும்தான் அவன் வச்சிருக்கான், யோசேப்பு அவன் பேர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ இந்த தேசத்துக்குள்ள நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த தேசத்துக்குள்ள வரும் பொழுது ஒருவேளை வெறும் நம்மளோட பேர் அப்பா கொடுத்த அந்த பேரோட தான் வந்திருப்போம். ஆனால் நம்ம தனிமையாக வரலன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் வரும் பொழுது நீங்கள் தனிமையாக வரல, உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ குழியில் கடந்தவனை தூக்கி இப்போ அடிமையாக வைத்தாச்சு, எகிப்து தேசத்துக்குள்ளே வந்துட்டான். அந்த எகிப்து தேசத்தில் அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார். ஆண்டவர் அவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லுகிறது. இந்த வசனங்களை வாசிக்க வேணாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அவன் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அந்த எகிப்தினுடைய வீட்டை இவன் என்னெல்லாம் போய் கையிட்டு செய்தானோ இவன் நிமித்தமாய் அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அந்த எகிப்தியன் என்ன செய்யறான்னா அந்த வீட்டில் இருக்கிற தன்னுடைய மனைவியை தவிர எல்லாவற்றையும் அவருடைய யோசேப்பினுடைய கையிலே அவன் கொடுக்கிறான். யோசேப்பு கையில் வந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவி, அந்த எகிப்தினுடைய வீட்டானுடைய மனைவி இவனை தவறான எண்ணத்தோடு அழைக்கும் போது இவன் அதற்கு ஒப்பு கொடுக்காம அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மிகவும் பயந்தவனாக இருந்தான். ஆண்டவர்கிட்ட அந்த பொம்பளைகிட்ட சொல்கிறான், அந்த ஸ்திரீகிட்ட சொல்கிறான், நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சின்ன பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலே இந்த உலகத்தில் என்னென்னமோ பண்ணிடுறாங்க. காசை திருடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே திருடிட்டு ஓடி போயிடுறாங்க. எவ்வளோ தூரம் பாவம் பண்ணுறதுக்கு இடம் வேணுமோ அது எல்லாமே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே எல்லா தேசங்களும் எடுத்து கிடக்குது. ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு தான் இன்றைக்கி 1000 பேர் இருக்கிறான். ஆனால் உண்மையாக யாரை ஏற்றுக்கணுமோ அவங்கள நம்மளால் ஏற்றுக்க முடியும். இன்றைக்கி அப்படி நம்மளுடைய மாவட்டங்களும் தேசங்களும் நம்மளுடைய மாநிலங்களும் மாறிடுச்சு. ஏன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம எது இருக்குதோ அது மேலே நம்ம அதிகமாக பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இச்சை அதிகமாக இருந்துச்சு. காசு நிறையா சம்பாதிக்கணும், நம்மளுக்கு எவ்வளோதான் வாய்ப்பு இருக்குதோ பொய் சொல்கிறோமோ தப்பு பண்ணுறோமோ பாவம் பண்ணுறோமோ அது பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா இருக்கோமா அது மட்டும் பார்த்தா போதுன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் இங்கே யோசேப்பு அவன் நிற்கும் பொழுது ஒரு பாவம் அவனுக்கு முன்பதாக வரும் பொழுது அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். நல்ல கவனிங்க, யோசேப்பு கிட்ட என்ன இருந்துச்சுன்னா 2 காரியம் இருந்தான். அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது பாவம் வந்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும், இந்த பாவத்துக்கு நான் உடம்பட்டு போகக்கூடாதுன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் அவருடைய பலத்தை கருத்துக்குள்ளே இருக்கீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டாரே அவனை ஏற்றுக்கிடலை. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற அவனை
அந்த இடத்துல ஒரு பாவம் அவனுக்கு முன்னாடி இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இப்படி இருக்க நான் எத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்போ பாவம் செய்யக்கூடாதுன்ற அறிவு ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளே இருந்தால் தான் வரும். நீங்கள் உலகத்துக்குள்ளே கிடந்தீங்கன்னா அந்த அறிவு வராது. சினிமாவோ நாடகங்களோ உலக பிரகாரமான ஆசைகளோ நம்முடைய இதயத்தில் இருக்கலாம். இந்த ஒரு பாவத்தை நம்ம பார்க்குறோம், ஆனால் இந்த ஒரு பாவம் அல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த பாவத்தை நான் செஞ்சால் ஆண்டவர் மகிமை அடைய மாட்டார், இந்த பாவத்தை செஞ்சால் நானும் நல்லா இருக்க முடியாது, இந்த பாவத்தை நான் உடன்படக்கூடாதுன்ற அந்த ஞானம் ஆண்டவர் கொடுக்கணும்னா நீங்கள் ஆண்டவருடைய பலத்த கருத்துக்குள்ளே தான் இருந்தாங்க. ரெண்டாவது யோசேப்பிட்ட இருந்தது, ரொம்ப பொறுமையாக இருந்தான். அந்த பலத்த கருத்துக்குள்ள பொறுமை ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் உடனே நீ ஒரே நைட்டில் பணக்காரன் ஆயிடுறேன், ஒரே நைட்டில் என் கூரையை பிச்சுக்கிட்டு காசு கொட்டிடுறேன், அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குறாரு. உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இவன் இருந்தது ஒரு சொப்பனம் மட்டும்தான் கண்டான். அந்த சொப்பனத்தையும் சொல்லியும் யாரையும் ஏற்றுக்கிடலை. அவனை தூக்கி குழியில் தான் போட்டானுங்க. குழியில் போட்டவனா அடிமையாக வைத்தாங்க. இவன் போய் வேலை செய்கிறதுல ஆண்டவர் இருந்தார், ஆசீர்வதிச்சார். ஆனால் அங்கே ஒன்று இவனை வெளியில் தட்டுறதுக்காக ஒரு போராட்டம் வருது. அவனுக்கு முன்பதாக பாவம் அவனுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கு. இவன் நோ சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறிட்டான். ஆனால் அந்த பொம்பளை போய் என்ன சொல்லிச்சு, இவன் தப்பாக என்கிட்ட நடந்துக்கிட்டான்னு சொல்லிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. இப்போ எங்கே இருக்கான், அடுத்து அதை விட மோசமான ஒரு சூழ்நிலை, சிறைச்சாலையில் கிடக்கிறான். அப்பவும் இவன் பொறுமையாக தான் இருக்கான். அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும், இந்த எகிப்தை விட்டு நம்ம வெளியில் ஓடிடணும் கூட அவனுக்கு தோணலை, நினைக்கல. அவன் அதே இடத்துல தான் இருக்கிறான். இப்போ அவன் குழியில் கிடந்தவன் இப்போ வீட்டில் கிடந்தான். இப்போ வீட்டில் இருந்தவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சாச்சு. இப்போ ஜெயிலில் அடைச்ச உடனே ராஜாவினுடைய மாளிகையில் அந்த அரண்மனைக்குள்ள இருந்த 2 பேரை ஆண்டவர் இவன் இருக்கிற இடத்துக்குள்ள ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். நல்ல கவனிங்க, இவன் ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளேயே சுகமாக இருந்திருந்தான்னா இந்த 2 பேரையும் பார்த்துருக்க முடியாது. நல்லா யோசிச்சுக்கங்க. இந்த 2 பேர் யாரு? ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தவன் ஒருத்தன், அதில் இன்னொருத்தன், அதனோட கூட வேலை செய்கிற இன்னொருத்தன். இப்போ 2 பேர்த்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலேயும் குற்றப்படுத்தப்பட்டு இவன் உள்ள வந்திருக்காங்க. இவன் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். வேலை செய்யும் பொழுது 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிக்க, ஒரு மனுஷனாகிய நீங்கள் உங்களை உயர்த்துவதற்கு, ஆண்டவருடைய பிள்ளையாகிய உன்னை உயர்த்துவதற்கு உன்னை சுற்றி இருக்கிற ஆட்களில் பெரிய ஆட்களை ஓம்பகத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு சொப்பனத்தை உண்டு பண்ணி அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை இவன் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ பலத்த கருத்துக்குள்ளே இருக்கும் பொழுது பாவம் வராது, பொறுமை இருக்கும். 2 காரியமும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அந்த பாவம் அதை உணர்ந்தவனாய் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டது மாத்திரமல்ல, தன்னுடைய தேவனுடைய நாமத்தையும் அவன் வீணிலே வழங்காமல் அவன் அதை காத்து கொண்டான் சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ 2 பேரும் சொப்பனம் கண்டிட்டு அவன்கிட்ட சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்குறாங்க. இவன் விளக்கம் சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பானபாத்திரக்காரன்ட்ட அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு போவ, நீ என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லுவான். நீ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அவன் சொல்கிறவனுடைய அர்த்தம், என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை நீ எனக்கு செய் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இவன் போய் கொஞ்ச நாளில் மறந்துடுவான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ராஜாவுக்கு 2 சொப்பனத்தை காட்டுறாரு. நல்லா கவனிங்க, 2 வேலையாளுக்கு சொப்பனத்தை காமிச்சு உள்ளே வந்துட்டு வெளியில் போயிட்டான். ஒருத்தன் செத்துட்டான், ஒருத்தன் ராஜாவுக்கு பணபத்திரக்காரனாக இருந்தவன் அங்கேயே மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்துக்கே போய் நின்றுட்டான். அப்போ அங்கே நிற்கும் பொழுது இப்போ ராஜாவுக்கு சொப்பனம் வருது. 2 சொப்பனம் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யாராலையுமே கொடுக்க முடியல. அந்த தேசத்தில் இருக்கிற பெரிய ஞானிகள் உட்பட யாருமே அதை விளக்கி கொடுக்க முடியலை. இப்போ எல்லாரும் குழம்பி இருக்கிற நேரத்தில் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், இப்படி ஒரு ஆள் இருக்கிறான், சொப்பனத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான் நம்ம தேசத்தில். அவன் ஆனால் இங்கே அரண்மனைக்குள்ள கிடையாதுப்பா, அவன் ஜெயிலில் கிடக்கிறான். அவனை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவனுக்கு இந்த எல்லா விளக்கமும் தெரியும். அவன் சொல்லுவான் இதுக்கு என்ன விளக்கன்றதை அவன் வெளிப்படுத்துவான்னு சொல்லி அவனை சொல்லும் பொழுது அப்போ அவனை அழைத்து கொண்ட இடத்துல வாருங்கள் ராஜா சொல்கிறார். இப்போ அவனுக்கு சவரம் பண்ணி ஷேவ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்து ராஜா முன்னாடி நிற்கிறாங்க. ராஜா எல்லா சொப்பனத்தையும் ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் சொல்கிறான். அதற்கு விளக்கம் கொடுக்குறான்.
7 வருஷம் செழிப்பாக இருக்கும், அடுத்த 7 வருஷம் நல்ல பஞ்சம் இருக்கும். இந்த செழிப்பாக இருக்கிற 7 வருஷமும் அவங்க ஒவ்வொருத்தரும் எதெல்லாம் விளைய செய்கிறாங்களோ அதில் அவங்க விளைய செய்கிறதுல 5ல் 1 பங்கு கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். இது எல்லாத்தையும் நீங்கள் பதப்படுத்தி இதுக்குரிய தேவைகளை செஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் சேமித்து வச்சு அந்த 7 வருஷம் பஞ்ச காலத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தணும்னு சொல்லி தான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் ஒரு விவேகமாக ஞானமுள்ள ஒரு விவேகமுள்ள ஒரு மனுஷனை ஒரு தலைவனாக ஏற்படுத்தி அவனை வைத்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த 7 வருஷம் பஞ்ச காலத்திலையும் அவன் இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 41வது அதிகாரம் 38, 39, 40 வாசி. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரு? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். அப்போ யோசேப்பை போல நம்ம வாழ்க்கையில் வர்ற பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய நாமம் தூஷிக்காதபடி நம்ம பார்த்துக்கணும். நம்ம வர்ற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். அவன் அரண்மனையில் போய் அது எகிப்து தேசத்துலேருந்து போனதுலேருந்து அவன் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிற நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவன் நிற்கும் போது 30 வயசு உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது வரையிலும் அவன் மிகவும் பொறுமையாக அவன் இருந்தான். எந்த இடத்துலையும் வேற எதை தப்புதையும் செய்யலை. அவன் செஞ்சு கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதை எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவன் செய்கிறத அந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருக்குன்றத அவன் புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு பாதிப்பு வராதபடிக்கு உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். அப்போ நம்ம கம்பெனியில் இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம கம்பெனியில் இருக்கிற நாம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த கம்பெனி நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். கரெக்டு தானே? நம்ம கம்பெனி வேலை பார்க்குற கம்பெனி ஆசீர்வாதமாக இருந்தால் தான் உங்களை நல்லா பார்த்துக்கிட முடியும். ஆமாம், பேஷண்ட்டு பார்க்குறதுக்குள்ளே அவங்களெல்லாம் போட்டு விரட்டுவாங்க. அவங்க ஃபிசியோதெரபிஸ்லாம் நிறையா சொல்லுவாங்க. டைட்டாக ஷெட்யூல் கொடுப்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சிச்சு கிளம்புவோன்னு தூக்குவாங்க பேகை. கரெக்டாக வந்து 2 பேஷண்ட்டோட வந்து நிற்பாங்க. ஏன்? காசு வேணும். கம்பெனிக்கு என்ன வேணும்? காசு வேணும். காசு இருந்தாலும் உனக்கு நான் சம்பளம் கொடுக்க முடியும். அப்போ ஒரு டைட் ஷெட்யூலில் கொடுத்துருந்தாலும் ஆண்டவர் நம் நிமித்தமாக இந்த கம்பெனியை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு சில நேரங்களில் அவங்க சொல்கிற காரியத்தெல்லாம் கேட்கும்போது, பாஸ்டர்மா சொல்கிற காரியத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அவ்வளோ நாள் வேதனையோடு இருந்திருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்த பிறகு ரிலீஃப் கிடச்சிருக்கும். கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சமாக செஷன்ஸில் ஆகிருப்பாங்க. அப்போ நம்முடைய காரியத்தை யார் பார்த்துக்கிறான்னு சொன்னால் கர்த்தர் பார்த்து கொடுக்குறார். நீங்களும் ஒரு வேளை நிறையா சாட்சி சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட உட்காந்து கேட்டால் நிறையா சாட்சி சொல்லுவீங்க. ஜோதி பிரதர் ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய வேலை ஸ்தலத்தில் அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வேலை தெரிஞ்சாலே ஒருத்தர் தான். அவர் சொன்ன விதத்தில், ஆனால் அந்த மென்டாலிட்டியில் அவர் சொல்லலை. அவர் சொன்ன விதத்தில் எந்த வேலையுமே யார் இருக்காங்களோ இல்லையோ, எத்தனை பேர் இருந்தாலும் டீமில் இவரை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் யாரை வச்சு வேலை வாங்குறாரோ இல்லையோ, இந்த மனுஷன் இவராக உட்காந்து எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ளாங்க. அப்போ இந்த ஆள்கிட்ட சொன்னால் வேலை நடக்கும். இந்த இடத்துல எந்த பெண்டிங்கும் வராது. இவரால் முடியுன்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கிறது காரணமே ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருக்கிற நம்ம தலையை உயர்த்துவதற்காக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த சூழ்நிலையை வைத்திருக்கிறார். இதுவரையிலும் ஒரு வேலை நம்ம வேலை ஸ்தலத்தில் ஒன்றுமே விளைச்சல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நீங்கள் பலத்த கருத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமையாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அவர் சொல்லுவார், நீ போய் முடிகிற வரைக்கும், உன்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் கூட இருப்பேன்னு சொல்லுவார். நீ மரண பரியந்தமும் இந்த ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கிட்டோம்னா
அந்த ரட்சிப்பின் நிமித்தமாய் இந்த மரணத்துக்கு பின்னாடி கூட நம்மளுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரலோகத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒழுக்கமாக நம்ம வாழ்ந்தோம்னா எங்கே இருப்போம்? பரலோகத்தில் இருப்போம். அவருடைய கீழ்ப்படிஞ்சு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள இருந்து நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் காத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தூஷிக்கப்படாமல் நம்ம இருந்து நம்ம பாதுகாத்து கொண்டோம்னா ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதமாக அந்த பரலோகத்துக்குள்ளே வைப்பார். எந்த கஷ்டமும் இருக்காது. நம்ம ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பசிக்காது, ஒன்றும் கவலை கஷ்டம் எதுவும் இருக்காது. அந்த வாழ்க்கைக்கு ஓடுற ஓட்டத்துக்கு தான் இந்த ட்ரையல் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரையல் ஓடி முடிகிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கு. அந்த பாட்டுக்குள்ளே ஆண்டவரை பிடிச்சி நின்றுக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு பெரும்பாடாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நிற்கணும். இந்த உலகத்தில் எவ்வளவு பாவங்கள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஈர்ப்பு எல்லாமே சினிமாக்காரி மேலே தான். யாரும் பெரிய ஆளுன்றதை தான் பார்க்குறாங்களே தவிர ஆண்டவரை பார்க்குறதுக்கு தேசம் மறந்து போயிடுது. ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு நமக்குன்றதை பார்க்கறத நம்ம மறந்துட்டோம். குடும்ப தலைவியாக இருக்கிற நம்ம, குடும்ப தலைவனாக இருக்கிற நம்ம, குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கிறாருன்றதை பார்க்கறதுக்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் எப்படி வருது தெரியுங்களா? ஆண்டவருடைய பலத்த கருத்துக்குள்ள இருந்தால் நம்ம போகிறோம். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு எதுவுமே இன்க்ரிமெண்ட், இவ்வளோ உழைக்கிற கம்பெனிக்காக எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, போனஸ் இல்லை, ஒருவேளை ஒரு வேதனை இருக்கும். என்னென்னா எல்லாருக்கும் நமக்கு ஒன்றுமே இல்லை, பின்னாடி வந்த ஆளுங்கெல்லாம் இன்க்ரிமெண்ட்டு போனஸு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நீ அந்த பலத்த கருத்துக்குள்ளே நம்ம இருந்தோன்னா ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை பெருக பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வார்த்தை சொல்லியிருக்கு. அப்போ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். யோசேப்பு அப்படி இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை அவன் சொல்லும் பொழுது ராஜா சொல்றான், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் ராஜாவா இருப்பேன், உன்னை கேட்காம ஒருத்தர் கையையோ காலையோ அசைக்க கூடாது. அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ள ஒரு பொசிஷனை ஆண்டவர் கொடுத்தார். அவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம வேலை பார்க்குற வேலை ஸ்தலத்தில் நம்மளை உயர்த்தி வைப்பார். வேலையே இல்லைன்னு நம்ம உட்கார்ந்துருக்கோமா, ஒரு நல்ல வேலைக்காக ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். இந்த பொறுமையோடு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நம்ம காத்திருந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். நல்ல இன்க்ரிமெண்ட் உள்ள வாழ்க்கை, நல்ல ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை ஆண்டவருடைய வாழ்க்கையில் கொடுப்பார். அதே போல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதத்தின் பகுதியில் 91வது அதிகாரம் 14-15. சங்கீதம் 91, 14, 15. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அடுத்ததா வாஞ்சை இருக்கணும். முதல்ல தாழ்மையை பார்த்தோம், தாழ்த்தி போகும்போது ஆண்டவர் எப்படி உயர்த்துறாருன்னு சொல்லி. ரெண்டாவது ஆண்டவருடைய பலத்த கரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்த்தோம். மூன்றாவது வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரை குறித்து நான் வாஞ்சேன், அவன் இடத்தில் வாஞ்சியாக இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ ஆண்டவர் மேலே இருக்கிற வாஞ்சை மிகவும் முக்கியம். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம்தான் நீங்களும் நானும். நம்முடைய சந்ததி யார்? ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சந்ததி தான். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான். இஸ்ரவேலர்கள் நம்ம எல்லாருமே யார்? ஆமாம், பாஸ்போர்ட் கிடையாது நமக்கு, அவ்வளோதான். ஆனால் நம்ம யார்? இஸ்ரவேலர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இஸ்ரவேலர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ அவர் மீது வாஞ்சையும் அவருடைய நாமத்தை அறிகிற அறிவும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம வாஞ்சைன்றது நம்ம உள்ளத்திலிருந்து ஆண்டவரை தேடுறதுக்கு எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம். இடத்தில் வாஞ்சியாக இருந்தபடியால் அவனை நான் என்ன பண்ணுவேன்னா விடுவிப்பேன்னு வசனம் சொல்லுது. பிரச்சனை இருக்குதா, போராட்டம் இருக்குதா, உங்களை சுற்றி தேவைகள் நின்றுட்டு ஆமாம் சிரிச்சுக்கிட்டே இருக்குதா, என்னால் பண்ண முடியலையே, என்னால் அந்த தேவையை சந்திக்க பண்ண முடியலன்னு நீங்கள் கஷ்டத்தில் இருப்பீங்க. ஆமாம், அது உயரத்தில் நின்றுட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் விடுவிப்பேன். என்னிடத்துல வாஞ்சியாக இருந்தேன்னா நான் உன்னை விடுவிப்பேன்.
என் நாமத்தை அறிந்துனா சும்மா இயேசுன்ற நாமத்தை சொல்றதுனால, இயேசு என் தெய்வம் என்று சொல்வதனால அல்ல. நாமத்தை அறிந்து என்று சொன்னால் நீங்கள் அவரோடு கூட பிரயாணம் பண்ணுகிற ஒரு ஸ்தானத்தை கொடுக்குது. நீங்கள் அவர் கூட இருக்கணும். எப்போவுமே இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவுகளை செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஹானர் பண்ணுவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளான நம்ம ஆண்டவர் நம்மளை கனப்பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம வேலையில் நல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு நல்ல வேலையை கொடுக்குறாரு. நீங்கள் இருந்த வேலையை விட இப்போ நல்லா இருக்கீங்க. ஆண்டவர் கனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஆமாம், கஷ்டம்லாம் போயிடும், வேதனையெல்லாம் போயிடும். எதெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியல, இதை செய்ய முடியலன்னு சொன்னமோ அது எல்லா தரித்திரங்களும் வெளியில் போயிடும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அப்போ நம்ம ஆண்டவர் மீது மாஞ்சியாக இருக்கணும். அவரோடு கூட அவருடைய நாமத்தை அறிந்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ அவரோடு கூட நம்ம பயணம் பண்ணுற ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு கூட பயணம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வரும்பொழுது நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதில் நாம் வாஞ்சையாக இருக்கணும்? சங்கீதம் 42:1 அப்படியே சொல்லுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் துதிக்கிறதுல, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதுல நீங்கள் வாஞ்சையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119 40 வசனம் இப்படியா சொல்லுது, இதோ உங்களுடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாக இருக்கிறேன். அப்போ எது மேலே வாஞ்சையாக இருக்கிறோம்? கர்த்தருடைய கட்டளைகள் மேலே நீங்கள் வாஞ்சையாக இருக்கணும். அவரை நெருங்கணும்னா, அவருடைய நாமத்தை அறிந்து அவனை உயர்த்துவேன்னா, அவர் கூட நீங்கள் சேரணும்னு சொன்னால் இந்த வாஞ்சையான காரியங்கள் இருக்கணும். நல்லா துதிக்கணும். ஆண்டவரை வாயை விட்டு திறந்து, அவரை வாயை திறந்து நீங்கள் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தணும். அந்த இடத்துல நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த வாஞ்சை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான்னு சொல்லி பார்க்குறார். ரெண்டாவது, அவருடைய கட்டளைகளிலே நீங்கள் வாஞ்சையாக இருக்க வேண்டும். அடுத்து 1 பேதுரு 2:3 வசனத்தில் சொல்வது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலந்தமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வசனத்து மேலே வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஆமாம், சினிமா பார்க்குறதுல இருக்கிற வாஞ்சை இனிமேல் இருக்கக்கூடாது. சினிமா பாட்டு கேட்குற இடத்துல இருக்கிற அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ற வாஞ்சை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஆமாம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்துவது போல ஆண்டவரே நான் உன் மேலே வாஞ்சையாக இருக்கேன், உன்னுடைய கட்டளைகள் மேலே நான் வாஞ்சையாக இருக்கேன், திருவசனத்தை நான் கேட்குறதுல நான் வாஞ்சையாக இருக்கேன்னு சொல்லி நம்ம மாறிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சினிமா தேட்டரில் எப்போவும் நான் இருப்பேன். என்னுடைய தனிப்பட்ட சாட்சியில் நான் உண்மையாக நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். எல்லா சினிமாவுக்கும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போவேன். குடிக்கிறவங்களுக்கு மத்தியில் தான் நான் இருந்தேன். அவன் குடிப்பான், நான் சும்மாவாவது நான் உட்காந்துருப்பேன். அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக சும்மா உட்காந்துருப்பேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே கர்த்தரோடு கூட பயணம் பண்ணுற ஒரு வாழ்க்கையை நான் காண முடியாத ஒரு வாழ்க்கையில் தான் நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் எப்போ வந்துச்சுன்னா, வசனங்களை கண்டித்து பேசுகிற வசனங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுன்ற அந்த வசனத்தை வாசிக்கணுன்ற வாஞ்சை வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பித்தது. அப்போ நம்முடைய வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சையாக இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உலக பிரகாரமான காரியங்களில் வாஞ்சை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம எளிதாக சுதந்திரிக்க முடியாது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படியாய் அவருடைய வசனத்தின் மேலே வாஞ்சையாக இருக்கணும். ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும், ஆண்டவரை உண்மை அண்டி கொள்கிற வாழ்க்கையை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் மீது வாஞ்சையாக இருக்கிற அந்த வாஞ்சைக்குள்ளே வந்தீங்கன்னா ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாங்க என்று சொல்லி வசனத்தில் பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி நம்முடைய சந்ததி கர்த்தருடைய சந்ததியாக மாறணும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறணும். ஒரு நிமிஷம் நினைப்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒருவேளை பிறந்தது முதல் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். ஒரு பேர் கிறிஸ்தவனாக வாழ்றதுனால கிறிஸ்தவன்னு சொல்லிட முடியாது. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எத்தனையோ காரியத்தை அவர் செய்திருக்கிறார். நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இக்கட்டு வந்தது உண்மைதான், நீ உடைச்சு போய் அழுதது உண்மைதான்.
ஆனால் அந்த அழுகையின் மத்தியில் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்ததை நீ பார்க்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, யோசேப்போடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ரிமந்தனியோ கல வாஷாலதர கபலது. எல்லாரும் கண்களை மூடி, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். உண்மையா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கண்களை திறந்துக்கிட்டு அங்கங்கே பராக்கு பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு முன்னாடி அந்த சிலுவை இருக்கட்டும், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. ஷபலத ரந்தனி கடமானது. ஒருவேளை அந்த தேசத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேரம் நம்ம கடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே என் மகனை நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னுடைய இக்கட்டிலிருந்து விடுவிக்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீ உயர்த்தப்பட வேண்டுமா? இன்னைக்கு என் முன்னாடி தாழ்மையா வாங்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஓ கந்தனியோ கல மாஷாலத ரக்கவலது. நீ ஆசீர்வாதமாய் உயர்ந்த ஸ்தானங்களில் வரணுமா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நேரம் ஒப்பு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பொறுமையாய் ஆண்டவரை பற்றி கொடுக்கிற வாழ்க்கையில ஓடணும். ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தின பிறகு நான் பின்னோக்கி ஓடிடக்கூடாதப்பா. என்னை உயர்த்தின ஆண்டவர், இதோ உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உண்மையான இருதயத்தோடு ஒரு நாள் கந்தனி யோகல வாஷலத ரக்கவலது. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, என் சந்ததி இயேசுவின் சந்ததியா இருக்கணும். உண்மையான ஆவிக்குரிய பிள்ளையா நான் வாழணும் ஆண்டவரே என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுக்க வல்லவர்களா இருக்கிறீங்க. இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த நகடவலது. என்னுடைய எல்லைகள் பரிசுத்தமுள்ள எல்லைகளா மாறணும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா, என்னுடைய சந்ததி முழுவதும் பரிசுத்தமுள்ள சந்ததியா, இது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லா மனுஷிகமான எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய இந்த இடத்துல இருக்கிற மனுஷிகமான சிந்தனைகள் உள்ள காரியங்கள் இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில கால் எடுத்து வைக்க முடியாதபடிக்கு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விஷயம் அவருடைய ஆண்டவரே இல்லத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து, ஓ என்னுடைய சந்ததி இயேசுவுக்கு சொந்தமாகணும். ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியா, ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்கிற சந்ததியா எங்களை வாழ வைக்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. ஆண்டவரே, நாங்க பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய பட்சத்தில் நிற்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி உன்னுடைய வாசல்கள் திறக்கப்படும் சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அந்த வாசல் ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். எல்லா விரிவாகிறத உன் கண்ணு பார்க்குன்னு சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுதும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களோ ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு கேட்ட வார்த்தைப்படியே கீழ்ப்படிதலுக்குள்ள உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ள நான் இருப்பேன்னு சொல்லி பாவமான இச்சையில நான் விழுந்துடக்கூடாது, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ என் கர்த்தருடைய இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியா என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீ கொடுத்த வார்த்தையின்படியே அப்பா அவருடைய எல்லைகளை விரிவாக்கும்படியா அந்த ஆசீர்வாதம் உள்ள வாசலை திறந்து வைத்திருக்கிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, உங்களுக்கு வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சேலரி வராம ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து கொடுக்கும்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா பிசாசு முடக்கி வைத்திருக்கிற எல்லா தந்திரமான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறோம் ஆண்டவரே. சத்தியம் ஜெயிக்கும் நீங்க சொல்வதற்கு நமக்கு நன்றி. உன் வாசல்
சொல்லுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ரிபால கந்தனி யோகல வாஷலதர கபலது. ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன். என் தேவன் ஆண்டவரே, இதோ இந்த அறையில் இருக்கிற எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் கர்த்தர் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லையுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் உலக பிரகாரமான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் அதபடி வெளியே போ என்று கட்டளையிடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம வெளியில் நிற்காம ஆண்டவரே, இவங்க உம்மண்டையில வந்து சேர தேவன் கிருபை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வருகிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வைத்து ஆண்டவரே, அவருடைய ஆசீர்வாதமான ஆண்டவரே அந்த எல்லைகளை விரிவாக்குற நாட்களையும் ஆண்டவரே கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி. வேலை ஸ்தலத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இன்கிரிமெண்ட் இல்லாத பிள்ளைகளுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ப்ரொமோஷன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ப்ரொமோஷன் கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்று யார் யாரெல்லாம் தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே மணிக்காக நான் செபிக்கிறேன். ஓ ரிகல் கந்தனி யோகல வாஷலத ரக்கபலது. ஓ ரிமந்தனி யோகல மனத ரக்கபலது. ஆண்டவரே, மகனுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமாய் ஆண்டவரே பிள்ளையை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுதந்திரத்தை கட்டளையிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை கட்டளையிட முடியாது நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா உலக பிரகாரமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ, இந்த இடத்துல ஆண்டவரே உடைய மகிமை இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய மகிமை இந்த இடத்துல சூழ்ந்து இருக்கிற தயவிற்காக நமக்கு ஸ்தோத்திரம். விமலுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விமலை நீங்க இன்னுமாய் உடைய மண்டையில இழுத்துக் கொள்ள முடியாது உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சுரேஷ் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மாற்றி சுரேஷனுடைய குடும்பத்தோடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆண்டவரே அவருடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு எந்த இடத்துலையும் கை போடாதபடிக்கு இவருடைய எல்லைகள் ஆசீர்வாதமான எல்லைகளாய் கர்த்தருடைய எல்லைகளாய் இருக்கும்படியாக இவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஷாமுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க நன்மையா கொடுக்க முடியாது நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பலத்த கருத்துக்குள்ள நீ வாழ் நீங்க சொல்லுவதற்காக உமக்கு நன்றி. நான் உன்னை நடத்துவேன் நீங்க சொல்லுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும் நீங்க சொல்லுவதற்காக உமக்கு நன்றி. அதுல முற்றிலுமா நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே முற்றிலுமாய் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையாராய் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். நீ கலங்காதே நீங்க சொல்லுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரீலா கந்தனி மாக்கலவு ஷபலத ரக்கபலது. உனக்கென்று நான் சந்ததியை உண்டாக்குவேன் நீங்க சொல்லுவதற்காக உமக்கு நன்றி. ரீலா கந்தி யோகல வாஷலத ரக்கபலது. இயேசுவின் நாமத்தினாலே ஷாசுடைய குடும்பத்தின் மீது ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. பேட்ரிக் மீது உடைய குடும்பத்தின் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. குடும்ப ஆசீர்வாதத்தில் மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சந்தானத்தையும் சந்ததியை நீங்க கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ரீலா கந்தனி யோகல பூஷபலது. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா தரித்திரங்களையும் வாசல்களையும் உடைத்து என் கர்த்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாசலை திறக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ரீமந்தனி யோகல வாஷலத ரக்கபலது. இந்த கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த எல்லைகள் ஆண்டவரே கர்த்தருடைய எல்லைகளாய் மாறும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சத்துரு கைப்படாதபடிக்கு அந்த எல்லைக்குள்ள ஆண்டவரே வராதபடிக்கு என் தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். யோபுவுக்கு சொல்லப்பட்டதன்படி ஆண்டவரே நீர் வேலி அடைத்து ஆண்டவரை பாதுகாத்து சத்துருவுக்கு ஒப்பு கொடுக்காம ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டனைக்காக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே ஊருக்கு செல்வதற்கு கிருபை கொடுத்தீங்க. குடும்பத்தை ஆசீர்வாதமா இருந்து ஆண்டவரை என்ஜாய் பண்ணிட்டு திரும்பியும் மீண்டுமாய் வந்து கர்த்தரை ஆராதிக்க குடும்பமா இந்த இடத்துல நீங்க வைப்பதற்கு ஆண்டவரே அந்த சிஸ்டருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஏஞ்சல் சிஸ்டருக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே. ஒரு அட்மின்லையோ ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் அவருடைய எல்லைகளை மீது ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டனி ஆண்டவரே இந்த ஆண்டனி அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆண்டவரே அவருடைய எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி எல்லா இடத்திலையும் கர்த்தரை ஆண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை கொடுங்க. எல்லா இடத்திலையும் ஆசீர்வாதமா இருக்க தேவன் ஆண்டவரே வழிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரிமந்தன ஹடவு ஷவலதர கவலத பிலிப்போடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ரியாந்தனி மாக்கல ஓஷலதர கவலது ரிகல ஹந்தன யோகல மாஷலதர கவலது முற்றிலுமா குடும்பத்தோடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற எல்லா இக்கட்டுகளும் உடைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ உடைய சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்வதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். இதோ இங்க இருக்கிற எல்லார் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வளர்ந்ததனுடைய குடும்பம், மனோபுரனுடைய குடும்பம், ஸ்டாலின் பிரதருடைய குடும்பம், இன்னும் யாரெல்லாம் இந்த இடத்துல விரும்புறதனுடைய குடும்பம், எல்லாருடைய குடும்பமா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜோதிபருடைய குடும்பத்தோடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நிஷாந்தோடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரை புதிதாக வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவனை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இங்கிருந்து போகிற வீரர்கள் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையில நடந்த ஆண்டவரை வெற்றியை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த சாட்சியை பெறுவதற்காக அவர்களோடு கூட இருந்து நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாரையும் குடும்பமா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரையும் ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பெரிய பாதுகாப்பை நீங்க கட்டளையிடும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை அந்த உயர்வை பெற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா தரித்திரங்களும் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கடன்கள் மாறும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு மனதோட பிசினஸ் பண்றவங்களுக்காக செய்வோம். பிசினஸ் பிளான் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பிளானுக்காக நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. ஷபலத ரந்தனி கடமனது ஆண்டவரே பிசினஸ் பண்ணுகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நஷ்டம் வராதபடிக்கு என் தேவன் அவருடைய கையின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிசினஸ் பண்ண போகிற அந்த மென்டாலிட்டியில் இருக்கிற அந்த தரிசனத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய எல்லைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. என்னைக்கு நீங்க கீழே தள்ளுற தேவன் இல்லை. அந்த உயர்வை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தருகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய அறுவடையாய் அவர்கள் எடுக்கத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவர். அந்த கிருபையை கொடுங்க. அந்த வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அது கர்த்தருடைய வாசலா இருக்கட்டும். அது ஆசீர்வாதமுள்ள வாசலா இருக்கட்டும். நீங்க இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படியே அந்த வாசலை நீங்க திறந்து வைக்கும்படியாக என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலும் நாமத்தினுடைய ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.